ஹாய், உங்க வீட்டுல குழந்தைங்க இட்லியே சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களா? அவங்களுக்கு தாங்க இந்த இட்லி குச்சி ஐஸ் இட்லி. இதுக்கு வேலையே இல்லை. ஐஸ் மோடு இருந்துச்சுன்னா அதுல இலைய கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. உள்ளே இருந்து நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுட்டு இட்லி மாவு எடுத்து அதில் ஊற்றி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்து அதை 2 நிமிஷம் அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும், இல்லைன்னா பிஞ்சுக்கிட்டு போயிடும். அப்போ நல்லா சிந்தாமல் செதறாமல் சூப்பராக குச்சி ஐஸ் மாதிரியே இட்லி வந்துடும். இதுக்கு 2 விதமான சட்னி வச்சிருக்கிறேன். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. தேங்காய் வரமிளகா வச்சு அரைச்சது, ரெண்டுமே அம்மியில் அரைச்சிருக்கிறோம். அதனால டேஸ்ட் நல்லா இருக்கணும். நான் தாளிக்கலாம், செம்மையா இருக்கும். இந்த இட்லி ஐஸுக்கு எங்க ரச்சிதா பாருங்களேன், அப்பளே இருந்த அம்மாச்சி குடுங்க குடுங்கன்னுகிட்டே இருக்கு. இட்லி ஐஸ் வேணுமாடா? வேணுமா? எங்க பாப்பா ரெட்டியா நிக்கிற அப்பளே இருந்து பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு எங்க பாப்பாக்கு கொடுக்க போறேன். இட்லி ஐஸ், குச்சி ஐஸ். எங்க சாப்பிட்டு பாரு. நல்லாக்கா, கடிச்சு சாப்பிடு. அப்படியே பால் ஐஸ் மாதிரியே இருக்குங்க. எந்த குழந்தைங்களும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கார சட்னி, உங்களுக்கு எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா தொட்டு சாப்பிட்டுக்கலாம், செமையா இருக்கும். இதுக்கே நான் மீன் குழம்பு வச்சிருக்கிறேங்க. இந்த மீன் குழம்புலாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். இதே சட்னி எல்லாம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டா இருக்கும். மீன் குழம்புக்கு இட்லிக்கு செம்மையா இருக்குங்க. பாப்பா சிட்டி கண்ணம்மா போட்டாதாங்க இட்லி சாப்பிடுவோம். இன்னைக்கு பாருங்க, என்னடா வெறும் குச்சி தான் வச்சிருக்கிறேன். சிட்டி கண்ணம்மா இல்லாமல ஒரு இட்லி உள்ள போயிருச்சா? எங்க பாப்பாக்கு இன்னொரு குச்சி இட்லி இருந்தாங்கோ. இட்லி சாப்பிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா இட்லியே சாப்பிடல, இல்ல சாப்பாடே சாப்பிடலங்கிற குழந்தைங்க கூட ஈஸியா சாப்பிட்டுக்குவாங்க. சூப்பர். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளம், வாழ்க வளமுடன்.